செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் இறைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 15/1/25 இருக்கின்றோம். நாம் தினம் துயாவியின் துணையும் அன்னை மரியின் அன்பிலும் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 68, 25, 26, 27. நாம் தினமும் தொடரும் முதல் வாசகம் எபிரேயர் 2:14-18. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 1:29-39. இயேசு பல்வேறு பிணிகளால் வருந்தியவரை குணப்படுத்தினார். இயேசுவின் விடியற்காலை கருக்களில் எழுந்து ஓர் இடத்திற்கு சென்று அமர்ந்து ஜெபித்தார். இயேசு நற்செய்தி பறைசாற்றவும் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்றார். நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இயேசு கடவுளாக பற்பல நோய்களை நீக்கினார். மனிதனாக கருக்களில் எழுந்து ஜெபித்தார். இறைவனும் மனிதனுமாக வாழ்ந்தார். இயேசு ஒரு புதிய திராட்சை உவமை இயேசுவின் உவமைகளில் முக்கியமான செய்தி. இது யூத மரபுகளுக்கு எதிரானது என்றும் வேறுபட்டது என்றும் வல்லுநர்களின் மனநிலையாக இருந்தது. சீடர்கள் புதிய திராட்சை ரசத்தை ஏற்றுக்கொள்ளவும் இயேசுவின் மனநிலையை பெற்றுக்கொள்ளவும் அழைக்கப்படுகிறார்கள். நோன்பு கடைப்பிடிப்பதா அல்லது இல்லையா என்பது முக்கியமல்ல. மாறாக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற உரிய வழிவகைகளை கடைப்பிடிக்க செய்ய வேண்டும். அமலோக்கியர்கள் மற்றும் அவரது உடைமைகள் சார்ந்த கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படியாமைக்காக சவுல் கண்டிக்கப்படுகிறார். சவுல் கடவுளை நிராகரித்ததால் கடவுள் சவுலின் அரச நிலையை நிராகரிக்கிறார். நமது ஜெபம், நோன்பு மற்றும் தானத்தை விட நமது கீழ்ப்படிதலும் உள்ள தியாகமும் மிக மதிப்பு வாய்ந்தவை. அதான் நமக்கு வாசகமும் இறை நற்செய்தியும் எடுத்து சொல்வது. சாக்ரட்டிஸ் என்ற ஒரு தத்துவ ஞானி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர் வாழ்ந்து வந்தார். அவர் வந்துட்டு நிறைய அவருடைய ஸ்பீக்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கும். ஏன்னா இஸ் அ ஃபிலாசபர். அதனால் அவர் சிறையில் அடைக்கும் போது அவருடைய அந்த சுவர்கள் எல்லாம் அந்த தனி அறையில் மிக உயர்ந்தது. அதில் ஒரு மெல்லிய குரல் ஒலிக்கின்றது. குரல் என்றால் ஒரு மியூசிக். அந்த மியூசிக்கை இவர் அழகாக ரசித்து அந்த மியூசிக் போன இடத்திலேயே காற்றின் வழியாக தன் காதை விட்டு அந்த ஒலியை வாங்கி அதை யோசித்து அந்த சுவற்றின் காதை வைத்து பக்கத்து ரூமிலிருந்து வருகிறது. அப்பொழுது கேட்கிறார் அவருடைய நண்பா யார் எங்கே என்று. அவர் சாக்ரட்டிஸ் என்னுடைய நண்பர் என்று. சரி, அந்த ஓசையை எழுப்பியது யார்? நான் தான். அது என்ன ஒலி என்பது அவர் சொல்கிறார். இது மவுத்தார்கன். அப்போ மவுத்தார்கன்னா எனக்கும் வாசிக்க கற்று தருகிறாய்? அவர் சிரித்து விட்டு சொல்கிறார், ஐயோ, நாளைக்கு நீ சாகப் போகிறாய். இன்று உனக்கு எதற்கு இந்த ஒரு ஆசை என்று. அப்பொழுது நான் சாகப்போகும் உனக்கு மவுத்தார்கன் வாசிக்க ஆசையா என்கிறார். அதற்கு அவர், நான் சாக போகும்போது இது எனக்கு தெரியவில்லையே என்று நான் ஏக்கத்தோடு சாவதை விட இதுவும் எனக்கு தெரியும் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு சாவேன் அல்லவா? எனக்கு அதை கற்றுத்தருகிறாயா என்கிறார். ஆம், என் இனிய உறவுகளே, நாம் சாகும் முன் திருவிவிலியத்தை எத்தனை முறை நான் வாசித்து முடிப்பேன் என்று ஒரு முயற்சியோடு நாம் வாசித்திருப்போம். நம்மில் நாம் சிந்திப்போம். இந்த புதிய ஆண்டில் நாம் எத்தனையோ நம்மளுடைய இதை நாம் எடுத்துக்கொண்டிருப்போம். நமக்கு இது வேணும், அது வேணும், இதை விட்டுறேன், அதை விட்டுறேன். ஆனால் இப்படி ஒரு முடிவை நாம் எடுப்போம். நான் தினம் விவிலியத்தை வாசிப்பேன், நற்செய்தியை வாசிப்பேன். முடிந்த அளவு என்னால் ஒருவருக்கு ஒரு நற்செய்தி சொல்வது எனக்கு கடமை. என் தோள் மேல் சுமத்தப்பட்ட அது சுகமான சுமை என்று நாம் அதை அறிந்து
பிறருக்கு நற்செய்தி அறிவிக்க முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கும் இந்த வாசகங்களும் இந்த செய்திகளும் நமக்கு நன்மை கொடுக்க இறைவனிடம் ஜெபிப்போம். அன்பு இறைவா, இதோ இந்த வசனங்களும் வாசகங்களும் எங்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் எங்களை வாழ வைக்கும் நல்ல நாங்கள் இந்த மனிதர்களாக வாழ எங்களுக்கு வழியை கற்றுத்தந்தமையாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.